ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமும் வளமான வளர்ச்சியான வாழ்க்கையும் சகல செல்வமும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்படியே நாங்களும் என்னோட யூடியூப் சேனலும் நல்லபடியாக வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலையில் எழுந்ததும் சித்திரைக்கனி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த சித்திரைக்கனியை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே பார்க்க வச்சுட்டு காலையிலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நெய்வேத்தியத்துக்காக பால் தான் காய்ச்சி இருக்கிறேன். இன்னைக்கு சாமிக்கு பாலும் ஏலக்காய் மட்டும் போட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் படைச்சி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். எப்பயுமே மார்னிங் மோஸ்ட்லி நான் பால் தான் வைப்பேன் நெய்வேத்தியத்துக்கு. அடுத்து வீட்டில் ஏதாவது பழங்கள் இருந்தால் பழங்களையும் வைப்பேன். இதுதான் என்னுடைய வழக்கம். அப்படியே நமக்கும் ஸ்ட்ராங்காக அப்படியே காஃபி போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா காஃபி போட்டால் தான் எனக்கு வேலையே ஓடும். காஃபியோ டீயோ ஏதாவது சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு நம்மளோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுன்றனால நான் முதல்ல ஒரு ஸ்வீட் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கே நம்ம முதல்ல ஸ்வீட்டாக நம்ம ஆரம்பித்தோம்னா நம்ம லைஃப் லாங் அந்த வருடம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்வீட்டான செய்திகளும் ஸ்வீட்டான நம்மளோட லைஃப்பில் என்னென்ன மொமெண்ட்ஸ் நடக்கணுமோ எல்லாமே நடக்கணும்னு சொல்லி வேண்டி ஸ்வீட்டை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நான் ரவா கேசரி தான் பண்ண போகிறேங்க. நல்ல கல்யாண வீட்டில் எப்படி சூப்பராக இருக்கும் கேசரி, அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். நல்ல நெய் மணக்க மணக்க இன்றைக்கி கேசரி. ஃபஸ்ட்டு நான் அந்த நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்தது போக அதே நெய்யில் ஒரு 2 கப் அளவு ரவையை போட்டு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு ஓரமாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் நான் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் சாம்பாருக்காக பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதையும் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் சூப்பராக நான் கேசரி ரெடி பண்ணிட்டேன். அதுமாதிரி ஸ்வீட் இதுக்கு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக லைக் பண்ணீங்க அப்படின்னா 2 கப் அளவு சுகர் சேர்க்கணும். இப்போ நீங்கள் லைட்டாக சுகர் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் சுகர் சேர்த்தா போதும். சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சாம்பாருக்கு கொஞ்சம் காய்கறி எடுத்து வச்சுருந்தேன். அதை கடகடன்னு வெட்டி அது சாம்பாருக்கும் இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சாம்பாரில் புளிலாம் ஊற்றலைங்க. இன்றைக்கி மாங்காய் சாம்பார் தான். மாங்காவையும் நான் முதலே இந்த குக்கரில் போட்டு நம்ம வச்சோன்னா மாங்காய்லாம் குழஞ்சி போயிடும். சாம்பாரும் ரொம்ப புளிப்பு ஏறிடும். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு காய்கறி இதை மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையுமே போட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன். மாங்காய் குக்கரை இறக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டுட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே குக்கர்லேருந்து விசிலும் வந்துருச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சரி ஒரு அடுப்பு வேஸ்ட்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் உருளைக்கிழங்கு வேகட்டும்னு சொல்லிட்டு அதில் வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பாத்திரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு. இது எப்போ அரைச்சேன்னா நான் நேற்று நைட்டு, அதாவது நேற்று ஈவினிங் இட்லி மாவு அரைச்சேன். இட்லி மாவு அரைக்கும் போதே அதுலேருந்து கொஞ்சம் நான் உளுந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது என்னென்னா இன்றைக்கி நான் உளுந்த வடை கொஞ்சம் செய்ய போகிறேங்க. அதனால தான் இந்த உளுந்த வடை செய்கிறதெல்லாம் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லைங்க. ஒரு சிலர்லாம் அந்த உளுந்தை தட்டி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மிஷின் வடா மேக்கர்னு சொல்லிட்டு மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் 2 கை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க, வாழை இலையில் தட்டி போடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. சும்மா ஒரே கையிலே எடுத்து அழகாக சூப்பராக தட்டி போட்டு சூப்பராக செய்யலாம். எனக்கு உளுந்த வடை செம்ம டேஸ்ட்டாக நல்லா ஆயில் லெஸ்ஸாக நல்லா செய்வேன் நான். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எதுனாலும் வந்துச்சுன்னா வடைன்னு எடுத்துட்டாலே என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா உளுந்த வடை தான் நான் செய்வேன். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மற்ற பருப்பு வடை அந்த மாதிரி போண்டா அதுகளை காட்டிலும் இந்த உளுந்து வடை ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த பாருங்கள், இது மாதிரி தான் லைட்டாக தண்ணியை கையில் தொட்டுட்டு
அப்படியே அந்த கையில் மாவு எடுத்து லைட்டாக ஒரு உருட்டு உருட்டி நடுவில் பெருவரில் வச்சு ஒரு ஓட்டை போட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போடுறது தான். இவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இதுக்கு எதுக்குங்க போட்டு காசை போட்டு செலவு பண்ணி மிஷின்லாம் வாங்கிக்கிட்டு நிறைய பேர் எண்ணெயில் வடை போடுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. பயம்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான உளுந்த வடை தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். அதே மாதிரி மாவும் வந்து அந்த அரைக்கிற பக்குவம் இருக்குது. ரொம்ப தண்ணி தெளித்து அரைக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி ஐஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் அரைங்க, செம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உளுந்த வடையும் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக பொரிச்சு வச்சுட்டேன். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே சாம்பாரும் மாங்காய் போட்டு வேக வச்சுட்டேன். இது தாளித்து மட்டும் ஊற்றிட்டோம்னா சாம்பார் ரெடி ஆயிரும். இன்றைக்கும் நான் வந்து சட்னிலாம் வைக்கலைங்க. ஏன்னா சாம்பார் இருக்கும்போது நான் சட்னி வச்சேன்னா எங்கள் வீட்டில் வேஸ்ட்டு தான். அதனால் நான் சட்னி செய்யலை. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து கேசரி செம்ம டேஸ்ட்டாக நல்லா அப்படியே நெய் மணக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு வந்து படைச்சிறதுக்காண்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கேசரி ஒரு பவுல்லையும் அப்புறம் வடையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் எல்லாமே வந்து நீங்கள் ஒத்தப்படையில் வைங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அம்மா. இதுதாங்க நான் நேற்று நைட்டு வச்ச கனி காண்றதுக்காக நான் வச்சுருந்த சின்ன ஒரு ப்ரிப்ரேஷன். இப்போது சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சாச்சு. இன்றைக்கி வடை, கேசரி, பால் இதுதான் வச்சு அழகாக விளக்கேற்றி சூப்பராக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் செய்கிற வீடியோ எடுக்கலை. நான் என்ன செஞ்சுருக்கேன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். இன்றைக்கி அறுசுவையும் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்வோம். தமிழ் புத்தாண்டப்போ சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். காலையில் வச்ச சேம் சாம்பார் தான் அது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மாங்காய் இனிப்பு பச்சடி. ஏற்கனவே நான் நம்ம விளாகில் வந்து இது எப்படி செய்யணும்னு ஒரு தடவை நான் காமிச்சிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் அந்த பழைய வீடியோ எடுத்து போய் பாருங்கள். அடுத்து வந்து காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல். இந்த சாம்பார், மாங்காய் பச்சடி, உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசேஷமாக செய்யக்கூடிய வேப்பம்பூ ரசம் தான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். லைட்டாக கசப்புன்னு நினச்சி என் பொண்ணு சாப்பிட்றாளோ இல்லையோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பருப்பும் சேர்த்து பருப்பு ரசம் மாதிரியும் வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல். ஓகே, நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.